ராதே ராதே. மும்பை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம், ஒரே ராத்திரில கோடீஸ்வரன் ஆயிடலாம். குட் மார்னிங் மும்பை. புதிய நகரம், புதிய மனுஷங்க, புதிய தொழில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் சர்வீஸ் ஏதாச்சும் வேணுமா சார்? கொக்கைன், மியா மியாவ், டேப்லெட், பேப்பர், காளான், எல்எஸ்டி, இல்லனா பாம்பு கடி. என்ன விட்டுடுங்க, நான் கொடுக்க வேண்டிய காசை மிச்சம் இல்லாம கொடுத்துறேன். திருப்பி தந்துருவியா? கண்டிப்பா சார், எல்லாத்தையும் தந்துடுறேன். டெல்லியில இருந்து ஒரு வருஷமா சரக்கு அனுப்பிட்டு இருக்கேன். தடவை மட்டும் காசு கொடுத்த, அடுத்த 3 தடவை ஒரு நயா பைசா கூட நீ கண்ணுல காட்டல. கண்டிப்பா தந்துடுறேன்னு மட்டும் பெருசா சொல்ற. அப்பத்துல இருந்து பணத்தை தராம தண்ணி காட்டிட்டு வர. போன் போட்டா எடுக்கிறது கூட இல்ல. இப்போ உன்னை கடத்திட்டு வந்து பணத்தை பத்தி கேக்குறப்போ மான்சூர் பாய் பேரை சொல்லி மிரட்ட பாக்குறியா? இல்ல, அவனுக்கு போனை போடு, கால் பண்ணு. மான்சூர் பாய் மலேசியால இருக்கான் சார். அட அப்படியா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஜாலியா ஏதாச்சும் பண்ணலாமா? சார் வேணும் சார், வேணும் சார், சொல்றது கேளு. இப்ப என்ன பண்ண போற? கைய சரியா வை. அவனோட வாயை கட்டு, வாயை கட்டு. வேணும் இரு. டேய், நீ கஜினி படம் பாத்திருக்கியா? கைய தவற விட்டுட்டிய கண்ணா. பரவாயில்ல, தலையில போடு. இது மும்பைல நடக்கிற 12வது மரணம். கடந்த 3 மாசத்துக்குள்ள போதைப் பொருள் பவானியால, குறிப்பா சொல்லணும்னா இந்த போதைப் பொருட்கள் காலேஜ் பசங்களை மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் பசங்களையும் தாக்கி இருக்கு. காலேஜ்ல சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்களை பார்த்தோம். இது போலீஸோட தப்பு. யார் இந்த குற்றவாளிகள்? எங்க இருந்து வந்தாங்க? கொஞ்சம் கொஞ்சமா இந்த நகரத்தை அழிச்சிட்டு வராங்க. நீதி வேண்டும், மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இன்றைய இளம் தலைமுறை நாளைய எதிர்காலம். ஆனா இது நிஜத்துல நடக்காது போல தெரியுது. ஏன்னா நம்மளுடைய அரசாங்கம் அப்புறம் போலீஸ் இத எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. போதைப் பொருட்களை இந்த நகரத்தை விட்டு வேரோட அழிக்கணும். இப்ப பண்ணலனா அப்புறம் எப்பவுமே முடியாது. எல்லா மீடியாவும் சேர்ந்து வச்சு செய்யறாங்க. இதை எப்படியாவது நிறுத்தியாகும் சார். எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இந்த கேஸுக்காக 2 சீனியர் ஆபீசர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா கொஞ்ச நாளா அவங்க காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடி ஜூஹு பீச்ல தான் கிடைச்சது. போஸ்ட்மார்ட்டம் படி பலவந்தமா போதைப் பொருள் கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசரால இத பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். யார் அந்த ஸ்பெஷலிஸ்ட்? இருக்காரு சார், ராதே. ஏற்கனவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சட்டவிரோதமா தான் நடந்திருக்கு. இப்படியே போச்சுன்னா பிரச்சனையில மாட்டிக்குவோம். வேலை செய்யறவங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தானே சார். வாய மூடு. மந்திரிக்கு ஏற்கனவே காசு கொடுத்தாச்சு. ஏதாவது தப்பா நடந்தாலோ யாராச்சும் செத்து போனாலும் அதை நான் பாத்துக்கிறேன். உன்னால பண்ண முடியலன்னா மூடிட்டு கிளம்பிடு. சாரி சார், புரியுது.
டஜன் கணக்குல ஆளுங்க இருக்கிறப்போ நீ எப்படி வெளியே போவேன்னு நானும் பாக்குறேன். ஓய் கேளு தம்பி, ராதே இங்க வந்து திரும்பி போறதுக்கு இல்ல, உன்னை அனுப்பி வைக்க. அதோட உன்னோட பிரியாணிய நாங்க எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஈத் முபாரக். அவளை புடி. அந்த பொண்ணுக்காக வேண்டியா இவங்க எல்லாரையும் கொன்ன? இல்ல, பொண்ணுங்க வர்த்தகத்துக்காகடா. 97 என்கவுண்டர், 10 வருஷத்துல 23 டிரான்ஸ்பர். இவரோட வழி தனி வழி சார். இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு இவர் தான் சரியா இருப்பாரு. அவனை கூப்பிடுங்க. அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு சார். சஸ்பென்ஷனை உடனே ரத்து செய்யுங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வர சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தேவை. நகரத்தோட கிரைம் ரேட் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கு. ரிஸ்க்ன்றதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இத படிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய கேஸ் வந்திருக்கு. மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்புறது இல்ல. உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை ரத்து செய்யறோம். நாளையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோ. ராதே, நாளையில இருந்து வேலையை தொடங்கு. ராதே சார். வெல்கம் சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ. ஹலோ சார். சார், உங்க கூட வேலை பண்றது எங்களுக்கு பெருமை. தேங்க்யூ. டியூட்டி முடிஞ்ச உடனே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வெல்கம் சார். என் பேர் ரோஹித் ஜுனிஜா. தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம் சார். சாரதா சக்ரபாட்டி. இது சுனிதா வெல்கம் பாய். சார். நான் மணிகாந்த் சார். ஃபோர் சார். என்ன இங்க கூட்டம்? சார் போன் அடிக்குது. அமைதி, யாரும் சத்தம் போடாதீங்க. சார், யார் போன் அது? யாரும் அது? அது உங்க போன் தான் சார். ராதே ரிப்போர்ட்டிங் சார். புதுசா வர ஜூனியர் எல்லாரும் முதல்ல சீனியர் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். நீ என்னடா ஜூனியர் பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கல ராதே? இதான் ஒழுக்கமா? நீ ரொம்ப ஆபத்தானவனு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உன்னை விட 2 மடங்கு ஆபத்தானவன். இங்க நான் தான் உனக்கு சீனியர். ரூல் நம்பர் 1, என்னோட பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 2, முதலாவது ரூலை ஃபாலோ பண்றது. என்னை பத்தி தெரியுமா? நான் ரொம்ப கெட்டவன். சார் அந்த பக்கம். தேங்க்யூ. நான் யாருன்னு அவன்கிட்ட சொல்லி வை. சாரி சார். ஓகே சார். யாடச்சே யாடச்சே. தம்பி, ஆட்டோ ஸ்ட்ரைக் பா. ஒரு ஆட்டோ கூட வராது. அடடா,
என்னோட காரை வித்துட்டு பைக் வாங்க போறேன்ப்பா. இன்னைக்கு அண்ணா கிட்ட சொல்லிடணும். சூப்பர் ஐடியா இல்ல? ஆமா. ஓ ஐயோ, ஆயுசு 100 அவரோட கால். ஹே அண்ணா. ஹாய் அண்ணா. எங்க இருக்குதியா? அண்ணா ஆடிஷன்ல பார்க்கலாம், சரி. பார்க்கலாம். சரி சரி பை பார்க்கலாம். சரி சரி அண்ணா சொல்லுங்க அண்ணா. சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி நடு ரோட்லயா போவாங்க? மேடம் எனக்கு நேரமே சரியில்லை. என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலையும் தாறுமாற ஏறிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கு வேற. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். உடம்பெல்லாம் வலிக்குது. கண்டால இருந்து லோக்கண்ட்வாலா வரைக்கும். நான் லிஃப்ட் குடுக்கறேன் வா. வேணாம் மேடம். ஏன் வேணாம்? முன்ன பின்ன தெரியாத ஆம்பளைங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏறுப்பா. சரி மேடம். சரி நான் அப்புறம் பேசுறேன். ஆ மறுபடியும் கால் பண்றேன். சரிண்ணா. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. இந்த ஸ்டூபிட் மாடலிங் தொழிலை எப்போ விட போறேன்? என்ன சொன்னீங்க? ஸ்டூபிட்னு ஏதோ சொல்றீங்க? மாடலிங் கௌரவமான தொழில் தான். நிஜமா எனக்கு இந்த போலீஸ் வேலையே பிடிக்காது. ராத்திரி பகல் எதுன்னே தெரியாது. கொலை கொள்ள ரத்தம் அப்பப்பா எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு போலீஸ்னாலே அலர்ஜி. போங்கண்ணா. ஜுவல்லரி விளம்பரத்துல ஜுவல்லரி மட்டும் தான் தெரியுது. துணி எதுவும் உங்க போட்டிருக்கேன் கூட பேச மாட்டேன். உன்னோட பேர் என்ன? ராதே. என்ன பண்ற? மாடலிங்ல இருக்கேன். மாடலா? ஆமா. பரவாயில்ல, மூஞ்சி சுமாரா தான் இருக்கு. ஆனா உடம்பு இன்னும் கொஞ்சம் தேரணும் தம்பி. பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடுமையா உழைச்சாதான் இது முடியும், புரியுதா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. என் போன் எங்க? என்னாச்சு? என்னோட போன் அந்த பக்கம் பாரு, ஏதோ அந்த மூலையில. எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. தோ பண்றேன். நம்பர் 99 99 11 11 77 77 23 23 44. இதுதானா? ஆமா ஆமா. ரிங் போகுது. அடிக்குது அடிக்குது. சரி. இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. தியா. யார் வச்சது? என் அண்ணா. நீங்க எனக்கு தங்கச்சியா இருந்தா உங்க பேரு நாதியான்னு வச்சிருப்பேன். எங்க போகணும்? இங்க நிறுத்துங்க. இங்கே நிறுத்துறீங்க மேடம். கேலக்ஸியா? இல்ல இல்ல, அதுக்கு பின்னாடி. ஓகே ஓகே. கவனமா இருக்கணும், வெளியில சரி ஃபோக்கஸ் மேடம். பண்ணணும், சரியா? ஓகே ஒளியை மேடம். மெயின்டைன் பண்ண மறந்துடாத. ஓகே மேடம், அப்புறம் கண்டிப்பா. பார்க்கலாம். வந்துட்டான் வந்துட்டான். மன்சூர் மலேசியால இருந்து வந்துட்டான். எங்க இருக்கான்? தோ அங்க. மான்சூர், மான்சூர், என்ன இழவு? மான்சூர். ஏய் மான்சூர். யார் இது? राणा। अपने अंदर के विजेता को पहचाने, अपने अंदर के हुनर को पहचाने। बैटमास्टर कैसीनो और स्पोर्ट्स बुक है। बैटमास्टर कैसीनो और स्पोर्ट्स बुक है ऑनलाइन 24 घंटे व 7 दिन। अनगिनत कैसीनो गेम्स, शानदार स्पोर्ट्स बुक, जीत के लिए अनगिनत अवसर, रियल कैश। अभी साइन अप करें और अपनी पहली जमा राशि पर 100% या अधिकतम 20,000 रुपए तक प्राप्त करें। என் பேரு அசான். நான் செயின்ட் ஆண்டனி ஸ்கூல்ல 10வது படிக்கிறேன். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா அது ஒரு கொலை. போதைப் பொருள் டீலர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி பலவந்தமா இதுக்கு அடிமையாக்குறாங்க. இவங்களால இப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டு நிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி செத்து போவாங்க. சார், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. ஆசான்,
உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன? சுமித். எவ்வளவு காலமா இங்க இப்படி வந்துட்டு இருக்க? 1 மாசமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு தான் சார் இருக்கேன். ஸ்கூல் பசங்க பேச்ச கேட்க இங்க யாருமே தயாரா இல்ல சார். இப்ப நான் வந்துட்டேன்ல. சுமித்தோட கனவு விண்வெளி விஞ்ஞானி ஆகணும்ன்றதுதான். ஆனா இந்த போதைப் பொருள் அவன் கனவு மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையும் அழிச்சிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரா செத்து போவாங்க. யாருமே எதுவுமே பண்ண போறது இல்ல. அப்படி ஒண்ணும் நடக்கவே நடக்காது. உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். இங்க பசங்க போதைக்கு அடிமை ஆகுறவங்க உங்க ஃப்ரெண்டு சாவுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். உனக்கு எக்ஸாம் முடியறதுக்குள்ள ஒண்ணு அவங்க கம்பியை நீட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கல்லறையில இருப்பாங்க. சத்தியமா? ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த நகரத்தை பாதுகாக்கிறது என் பொறுப்பு. என்ன நடக்குது இங்க? முதல்ல நீ என் கேள்விக்கு பதில் சொல்லு. எத்தனை கும்பல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க? மும்பைல 2 கும்பல் இயங்குது. சென்ட்ரல் அதோட ஹார்பர் லைன் திலாவர் கண்ட்ரோல்ல இருக்கு. மேற்கு தெற்குல இருந்து வடக்கு மும்பை வரைக்கும் தகுர்தாரா கண்ட்ரோல்ல இருக்கு சார். யாராச்சும் இடம் மாற நினைச்சா போதும், அவங்கள பட்ட பகல்லையே போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா இந்த போதைப் பொருள் மாஃபியா பத்தி சரியான தகவல் எதுவும் தெரியல சார். ஹே, ராதேன்னு யாரோ ஒரு போலீஸ் வந்திருக்கானாமே. வந்தா எனக்கு சிக்னல் கொடு, ஆளே இல்லாம பண்ணிடுறேன். ஹே, ஓடு. எங்க ஏரியால வந்து எங்காலு மேலே கை வைக்கிறியா? ஐயோ, ஓடி போயிடுங்க. பாசுக்கு ஷமாடி சார். நாங்க போதைப் பொருள்லாம் விக்கிறது இல்ல சார். நாங்க பாட்டுக்கு நீங்க நேர்மையா தொழில பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு தெரியுமா, நானும் டீல் பண்றது இல்ல, ஏரியால யாரையும் பண்ணவும் விடுறது இல்ல. அது என் வேலை இல்ல, நான் பண்ணல. சொல்றத கேளுங்க, சொல்லி முடிக்க தான் விடுங்களேன். வா வா. ஏந்திரின்னு சொன்ன. ப்ரோ 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 ஹே, என்னாச்சு? வெயில்ல மாங்கிட்டான். ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர், எழுந்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் வழியா தான் போறேன். நான் அங்க உன்னை விட்டுறேன். அந்த ஏரியாலயே விட்டுருங்க. ஆஸ்பத்திரி பக்கத்துல தான்ப்பா. அதானே, ஏன் சுத்தி வளைச்சு அங்க போகணும்ன்ற? இந்த காலத்துல உதவி பண்ண யாருக்குமே நேரம் இருக்கிறது இல்ல. அண்ணன் தம்பிகள் கூட என்னன்னு கேக்குறது இல்ல. ஆனா நீ முன்ன பின்ன தெரியாதவனுக்கெல்லாம் உதவி பண்ணற. இது என் ரத்தத்திலே உள்ளது. எவ்வளவு நல்லவனா இருக்க. ஜாக்கிரதை. பை. டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையுமே சொல்லிடு, இல்லன்னா நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துரும். என்ன சொல்லணும் சார்? போதைப் பொருள் ரேட் என்ன? கொக்கைனோட ஏன் பொண்டாட்டி மேல சத்தியம், போதைப் பொருளுக்கு எனக்கும் சம்மதம் இல்ல சார். அப்புறம் ஏன்டா ஓடுன? உங்க உடம்ப பார்த்து யாராச்சும் ஓடாம இருப்பாங்களா? அவனுக்கு ஹெல்மெட் கொடுங்கப்பா. என்கிட்ட தான் ஸ்கூட்டரே இல்லையே, எதுக்கு சார் ஹெல்மெட்? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். இப்ப ஞாபகம் வருது சார், எல்லாமே ஞாபகம் வருது சார். திலாவர் தம்பி மான்சூர் தான் இந்த போதைப் பொருள் டீலர். எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவனை பார்த்து ரொம்ப காலமாச்சு. உங்க பாதுகாப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். திலாவரா தான் சார் அடுத்த கும்பல். ஹாய் ராதே. ஹலோ. சூப்பர் அசைன்மெண்ட் வந்திருக்கு. உன்னோட போட்டோவை சீக்கிரமா அனுப்பு. ஓ சரி. ஹலோ. என்ன போட்டோ இது? பாத்ரூம்ல இருந்து. ஓ சாரி. உனக்கு ஒரு லொகேஷனை நான் அனுப்புறேன். நாளைக்கு காலையில அங்க வந்துரு. ஓகே. போட்டோகிராஃபர் என்னோட ஃப்ரெண்டு தான். உன்னை வச்சு செமையா போட்டோ எடுப்பான். சரி. அப்புறம் பார்க்கலாம். தேங்க் யூ.
புடி புடி. ஹேய் ஜாஸ், இது வந்து ராதே தானே? இந்த மூஞ்சிக்கும் பாலிவுட்டுக்கும் சம்பந்தமே இல்லையேம்மா. வேணும்னா வெப் சீரிஸ் ஏதாவது. நீ ஏன் பிக் பாஸ் ட்ரை பண்ண கூடாது? பிக் பாஸா? நீங்க லக்கி தான், எங்களை எல்லாம் மறந்துடாத. சரி அதை விடு, அந்த மார்க்ல போய் நில்லு. பச்சை கலர் மார்க்ல. இந்த பச்சை இல்ல, தோ அந்த பச்சை. போறாதே, தூள் கலப்பணும். சரி செக்ஸியா ஒரு போஸ்ட் கொடு பார்க்கலாம். என்னப்பா ஆதார் கார்டுக்கு போஸ்ட் கொடுக்கற? நல்லா பண்ண. சரி அடுத்த ஷாட். சட்டையை கழட்டு. சட்டை கழட்டுறானா இல்ல வெங்காயம் உரிக்கிறானா? பண்ணு. புதுசுல கொஞ்சம் வெக்கப்படுறான். புரியுது. அங்க என்ன? ஹார்ட் பீட். அத நிறுத்தவா? அப்படியே இரு. ஆர்கே மூமெண்ட். போலு, கஷ்டப்பட்டு பண்ணு, ஒரு நாள் பெரிய ஆளா வருவ. சமத்தா இருக்கானே. பாஸ், புது இன்ஸ்பெக்டர் ராதே வந்திருக்காரு. உள்ள வர சொல்லு. பாஸ் அவனை என்கிட்ட விடுங்க. ஏய் அமைதியாரு, அவன் மூஞ்ச பார்க்கணும். நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம். தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன ஸ்டைலுப்பா? என்ன விஷயம்? உன் தம்பி மன்சூர் எனக்கு வேணும். அவனை என் கூட அனுப்பி வை. என்னோட பர்மிஷன் இல்லாம இங்க வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப தான் சீன் போடுற. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்னோட மூடை கெடுத்துடாத. இது ஜஸ்ட் ட்ரைலர் தான் தம்பி. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சா கூட உங்க குடலெல்லாம் உருவி மாலையா போட்டுக்குவேன். எல்லாரும் ஜாக்கிரதை. ஹலோ, பொண்டாட்டி லைன்ல இருக்கா? சார், மான்சூர் இங்க வந்த அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். இது சத்தியம். இப்ப நீ ஏன் கூட வா. எங்க சார்? நான் வரேன் சார். தோ இப்பவே வரேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாங்க போலாம். அதான் சார் கூப்பிடுறாருல.
ஏன்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா அவ மூஞ்ச எனக்கு பார்க்க பிடிக்கல. என்ன மட்டும் விட்டீங்கன்னா அவனை தலை கீழே தொங்க விட்டுருவேன். உனக்கு நினைப்பு தான். நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா என்ன? கொன்னு விடுவேன். கை குலுக்குங்க. கை கொடுன்னு சொன்னேன். குட் மார்னிங். கைய கொடு. கை கொடு. என்ன? கட்டி பிடிங்க. நான் கட்டி பிடிங்கன்னு சொன்னடா ரெண்டு பேரும். ஒருத்தர் ஒரு செல்ஃபி எடு. என்ன? செல்ஃபி. செல்ஃபி. சரிங்க. இங்க கொடு. இனி சண்டை எல்லாம் நீங்க போடக்கூடாது. ஏரியால யார் யார் போதைப் பொருள் விற்கிறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த போட்டோவை பார்த்துக்கோங்க. அப்படி சரியா வரலன்னா இந்த போட்டோவை யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஷேர் பண்ணுங்க. சரி சார், எனக்கு அனுப்பிடு. அனுப்புறேன். தேங்க்யூ. போலாமா மச்சி? இன்னில இருந்து நீ தான் என்னோட உயிர் நண்பன். சரி போலாம். பரவாயில்ல. நான் சொன்னல அவங்கள கம்பி என்ன வைப்பேன்னு. எனக்கு உங்கள மாதிரி ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்திருக்கு சார். நீ ஏற்கனவே நல்ல வழியில் நடக்க ஆரம்பிச்சுட்ட. ஒரு நாள் பெரிய ஆளா வருவ. தேங்க்யூ சார். உனக்கு தான் தேங்க்யூ. உன்னோட தைரியத்துக்கு நீ பண்ண உதவிக்கும். பத்திரமா இருந்துக்க. என்ன பாஸ், அவன் என்னமோ வாத்தியார் மாதிரி சொல்றான், நீங்களும் தலையாட்டுறீங்க. அதனாலதான் நாம இன்னும் உயிரோட இருக்கோம். நம்மள சுட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். வண்டியில ஏறு. சாரி பாஸ். மான்சூர். ராணா என்ன கடத்தி வச்சிருக்கான். என்ன காப்பாத்துங்கண்ணா, என்ன கொன்னுடுவாங்க. அவன் என்ன, நானே உன்னை கொன்னுடுவேன்டா ராஸ்கல். நீ யார கேட்டு போதை பொருள் பிசினஸ் பண்ற? நீயும் ராதேவும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிடுவீங்க போல. இப்போ எங்க கோஹினூர் இருக்க? இல்ல, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய், என்னோட தம்பி எங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என் காலை தொட்டு கும்பிடணும்டா. டேய், என்ன முறைக்கிற? என்னடா பாக்குற? நீ யாரா வேணும்னாலும் இருந்துட்டு போ. எனக்கு பணம் வேணும். எனக்கு பணத்தை கொடுத்துட்டு உன் தம்பியை கூட்டிட்டு போ. ஏய், லூசாடா நீ? ராஸ்கல், நாய மிதிக்கிற மாதிரி மிதிச்சு அடையாளமே இல்லாம ஆக்கிடுவான், பாத்துக்கோ. டேய், என்னடா முறைக்கிற? என்ன? மான்சூர், மான்சூர். இரு, அவனை கொன்னுடு. கொன்னுடு அவனுக்கு. கமான். கண்டம் துண்டமா இவனை வெட்டி போடுங்க. ஆள் அடையாளமே தெரியக்கூடாது. சாக்கடையில தூக்கி போடுங்கடா. அவனை தூக்கி தொட்டிக்குள்ள வீசுங்கடா. 1 2 3. வாழ்த்துக்கள் சார். பார்ட்டி வேணும். வாழ்த்துக்கள் சார். ராதே சார் 2 கும்பலையும் ஒன்னா சேர்த்துட்டாரு. அதனால எல்லாருக்குமே பார்ட்டி வேணுமா? அட, யார் கால் பண்றது? பார்ட்டி வேணும். ஹலோ. ஹாய் போலு. கேளு, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. சரியா டைம்க்கு வந்து பார்ட்டி வேணும். அட்ரஸ் அனுப்புறேன். அப்புறம் சீக்கிரம் பார்க்கலாம். பை போலு. ஓகே. பார்ட்டி வேணும். என்ன சத்தம் இங்க? என்ன நடக்குது? என்னாச்சு? சார், என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னுமா பாட்டி கேப்பீங்க? இல்ல சார். உங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. ராதே, உன்னோட கார் பிரேக் டவுன் தெரியும். என்னோட கார் எடுத்துட்டு போ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு. என் போன் எங்க? வீசிட்டேன் சார்.
எடுத்து பேசாதானே தந்தேன் பாவி. சார் மன்னிச்சிடுங்க. இந்தாங்க சார். என்ன எழவுடா. தியா, இது மிஸ்டர் விபுல் ஷா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தியா. தேங்க் யூ so much. ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you. ரொம்ப அழகா இருக்கீங்க. போலே சூப்பரா இருக்கு. அது ராதே, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீ அவளை உன் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கி வச்சிருக்க. அவ என் கிஃப்ட கூட மதிக்கல. அவளுக்கு அவனதான் பிடிச்சிருக்கு. வா, என்னோட அண்ணனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ கண்டிப்பா. அண்ணா, இது என்னோட ஃப்ரெண்ட் ராதே. சிட்டிக்கு புதுசு, மாடலிங்கா இருக்கான். நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட அண்ணா. இவர்தான் ஒன் அண்ட் ஒன்லி அவினாஷ் அபியங்கார். ஹாய் தியா, கொஞ்சம் எப்படி வாயே. பேசிட்டு இருங்க, தோ வந்துடுறேன். இடியட். இல்ல சார், அம்மா அம்மா சார், அம்மா உங்க சார். அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா சொன்னாங்க பாட்டி தான் முக்கியம்னு, உடம்ப அப்புறம் கவனிச்சுக்கலான்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? என் தங்கச்சி பின்னாடி சுத்துறல. தேங்க் யூ ஆண்டி. ஹேய், கண்டிப்பா இல்ல சார். உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். நான் யாருன்னு இன்னும். ஹேய் ஹேய், போலு, எங்க போற? வா, ஜாலியா ஆடலாம். எனக்கு ஒரு ட்ரிங்க். தரோம் சார். ஓ சாரி. இடியட். என்ன போலே, சொல்றேன்? நான் உன் கூட நெருங்கி பழகுறது உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போகட்டுமா? ஸ்டார்ட் பண்ணலாம். I don't know why मुझे ऐसा क्यों लगे कि जैसे प्यार हो गया। तू जो मिली है बाय गॉड में तब से स्टार हो गया। चले किधर आंखों को नीचे गए जिधर मैं चलूं पीछे मेरी नजर एक तेरी खींचे ये करके ज़ूम 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 ज़ूम। आंखों को नीचे गए जिधर मैं चलूं पीछे मेरी नजर एक तेरी खींचे ये करके ज़ूम ज़ूम तेरी सेक्सी सेक्सी आंखों में। पूरा तू मस्त है, अब क्या बताना। तुझसे है वास्ता मेरा कुछ बुराना। दिल मेरा टोटली तुझ पे फिदा है यही जिद मेरी तुझको है पाना। ऐसा ना हमें कभी भी फील हुआ, होता है जो तेरे साथ रोजाना। जाऊं जिधर आग को मीठे आए उधर, तू मेरे पीछे तेरी नजर पिक मेरे खींचे ये करके ज़ूम 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 ज़ूम। आंखों को नीचे गए जिधर मैं चलूं पीछे मेरी नजर एक तेरी खींचे ये करके ज़ूम ज़ूम तेरी सेक्सी सेक्सी आंखों में।
इश्क में तू मगर थोड़ा सा स्लो है, क्यूट है, कूल है, थोड़ा हार्ड भी है, सामने मेरे क्यों हो जाता लो है। आती है तू सामने तो लगता है ऐसा खूबसूरत ख्वाब देखा ना। जाओ जिधर आगे को नीचे आए उधर, तू मेरे पीछे तेरी नजर बीच में दिखी थे, ये करके ज़ूम 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 ज़ूम। आंखों को नीचे आए जिधर मैं चलूं पीछे, मेरी नजर एक तेरी खींचे, ये करके ज़ूम ज़ूम तेरी सेक्सी सेक्सी आंखों में। இவ்வளவு கம்மியாவா? என்ன முட்டாளாக்கா பாக்கறியா? நம்ம ஏரியால எவ்வளவுதான் முடியும் சார்? தகடுவோட ஏரியால தான் நிறைய காசு பார்க்க முடியும். பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் பப் எல்லாம் இருக்கு, நிறைய பணம் வரும். ஆனா அந்த ஏரியாக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். இது நல்லா இருக்கே. மன்சூர், உன்னோட போன் ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்கு. நீ போ, நான் வரேன். போன்னு சொன்னேன். அடுத்த கலெக்ஷன் டகுடு ஏரியால. ஹலோ, ரஞ்சித் தான் பேசுறேன். ராங் நம்பர் சார். இங்க என்ன பண்றீங்க சார்? உள்ள வாங்க. உன்னை நான் எங்க? வாங்க சார், உன்னை உள்ள இங்கே தள்ளிடுவேன். பேசலாம். வாங்க சார், எல்லாத்தையும் தெளிவா பேசலாம். உன்னோட கிளப் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. சத்தமா மியூசிக் போடுறது, டிராபிக் ஜாம், அதோட தப்பான தொழிலும் நடக்குது. இல்ல சார், பொண்ணுங்களும் பசங்களும் சந்திக்கிறாங்க, அவ்வளவுதான். பாக்குறாங்க, குடிக்கிறாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. கதை முடிஞ்சது. என்ன இது? 25 வருஷமா இந்த பாட்டில் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. லஞ்சமா? இல்ல சார், எல்லாம் ஒரு விருந்தோம்பல் தான். அப்படின்னா பரவாயில்ல. என்ன பண்ற? விருந்தோம்பல். நான் வந்து டியூட்டி நேரம் முடிஞ்சது. ஊத்து சார். பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப கேக்குறதால இன்னொன்னு கொடு. சரி. அட ரசிகர்களா, செல்ஃபி வாங்க. எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுங்க சார். பொண்ணுங்களை மதிக்கிறவன். வாங்க, நான் உங்களை மதிக்கிறவன். வா, குரூப் செல்ஃபியா? தேங்க் யூ. சியர்ஸ். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. செமையா நேரத்தை கழிக்கலாம். போலாம். சரி. வா எந்திரி, போலீஸ். போயிடலாம். போலீஸா? அப்ப நான் யாரு? உங்க அட்ரஸ் கொடுங்க. எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சரி சார். இங்க என்ன நடக்குது? என்ன அப்டேட் சார், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பறந்து வந்தேன். 1 மணி நேரமா காத்திருக்கேன். எப்பவும் போல நீங்க லேட். எனக்கு இப்பவே ரிப்போர்ட் வேணும். சரி சார். சார், மேனேஜர் சீமா நேர்ல பாத்துருக்காங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்பவுமே இங்க கூட்டமா தான் இருக்கும் சார். 3 பேர் இருந்தாங்க. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. பைத்தியக்காரங்களால மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். பொண்ணுங்களை ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு தூக்கிக்கிட்டு போய் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சார். என்ன நடந்துட்டு இருக்கு? இவங்களை வெளியே தள்ளுங்க. ஹே, இது என்ன உங்க அப்பா பங்களாவா? இங்க என்ன விபச்சாரமா நடக்குது? பரதேசி பையில மனசுல பெரிய இவனு நினைப்பா. பொன்னாடிகளா, போங்கடா வெளியே. நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொல்லுவேன். என்னடா முறைக்கிற ராஸ்கல்? இங்க இவனுங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் சார். என் ஹோட்டலுக்கு வந்து என் ஆளுங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம்! பழி வாங்கியே தீருவேன். மூடுவாயா. இது எங்க வேலை? யாரையும் யாராச்சும் அடையாளம் காட்ட முடியுமா? தெரியுமா?
இல்ல சார், இல்ல இல்ல யாருக்காவது தெரியுமா? இல்ல தெரியல. திலாவர் எங்க? தெரியாது சார். 2 நாளா ஆளையே காணோம். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி போங்க. தேங்க்யூ. போலாம். சலீம், நான் கண்டுபிடிக்கிறேன் சார். என்னத்த இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. ரிவைண்ட் பண்ணு. முழுசா ரிவைண்ட் பண்ணு. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் அதோட வேர்ல இருந்து ஆரம்பிக்கணும். வேர்ல இருந்து ப்ளே பண்ணு. நிறுத்து. ரிவைண்ட் பண்ணு. ஸ்லோ மோஷன்ல அப்படியே ப்ளே பண்ணு. சரி சார். உங்களுக்காக என்ன வேலை? ராத்திரி 10 மணிக்கு அவனோட ஜாக்கெட் கலர் லைட்டா தெரியுது, என்னோட டார்க். இல்ல சார், நல்லா பாருங்க, 2 பேருமே ஒண்ணுதான். அதே ஜாக்கெட், அதே நீளமான கால்கள். இந்த வீடியோ என்னோட போன்ல இருக்கு. நாளைக்கு இதை நான் முழுசா பாக்குறேன். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ம்ஹும். நான் போகணும். செம ஜாலியா இருந்துச்சு. அந்த ஆளு உள்ள வந்து அத இத பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் சொன்னா, போலே இங்க என்ன பண்ற? அப்புறம் கால் பண்ற. என்னோட போனை யாரோ திருடிட்டாங்க, அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். எதுக்கு வெயிட் பண்ணற? என்னோட அண்ணன் அவினாஷ் தான் இருக்கான்ல. உனக்கு தான் அவரை தெரியுமே. சரி, என்னோட அவினாஷ் அண்ணா டேஞ்சரஸ் பார்ட்டி அசால்ட்டா முடிச்சு கொடுத்துருவாரு. இப்ப கூட இவரு டகடி ஏரியாவுல எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. அதோட டிலாவர் ஏரியாவுக்கு போய் அவனோட கழுத்தை புடிச்சு ரத்த வெறி புடிச்சு அலையிற 2 கும்பலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. இதெல்லாம் என்னோட அண்ணனால மட்டும் தான் முடியும். டேஞ்சரஸ் ஆன உங்க அண்ணனே வந்துட்டாரு. அண்ணா, நான் சொல்லி இருக்கேன்ல, ஆமா இவரு ஆமா, உட்காருங்க. உங்க தங்கச்சி உங்க தைரியத்தை பத்தி விடாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காலி பசங்களை ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு பர்ஸ் ஞாபகம் இல்லையா? அண்ணா, இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவரோட போன் திருட்டு போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அந்த போன்ல கொஞ்சம் பர்சனல் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. பிரவுன் ஜாக்கெட், நீளமான கால்கள். நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நான் சரிம்மா. போகணும். சார் நான் கிளம்புறேன். என்னோட போனு, பிரவுன் ஜாக்கெட் ஒன்னும் மறந்துடாதீங்க பிரச்சனை இல்ல. சார். அப்படியே போற வழியில அவனை விட்டுடு. சரிண்ணா, அவ கூட போ. பரவாயில்லையா அண்ணா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா? வா. கண்டிப்பா இல்ல. சரி, சரிண்ணா, ஜாக்கிரதை. Thank பை. you. சீட் பெல்ட் போட Bye. மறக்காதீங்க. சீட் பெல்ட் போடுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். போலாம். தேங்க்யூ. போலே, ஒரு நிமிஷம். மாடலிங் ஏஜென்சிக்காக கொடுக்கறதுக்கு ஒரு போட்டோ எடுத்தோம்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அதுக்காக கவலைப்படாத, நாம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா வரும். அது சரி, இங்க என்ன பண்ண போற? ஜாகிங். இந்த வெட்ட வெயில்ல? ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். அதுவும் சரிதான். போலே, உனக்கு கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். கிடைச்ச துப்புப்படி டெல்லியில இருந்து 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்னா வந்திருக்கு. கும்பலோட தலைவன் பேர் ராணா. தில்வர் அவன் தான் கொன்னிருப்பான ஒரு பேச்சு இருக்கு. இதோ வந்துடுறேன். தேங்க்யூ. கென்னடி பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய சூட்கேஸ் கிடைச்சிருக்கு. எம்பிசி ஒர்க்கர் அதை திறந்து பார்த்தப்ப திலாவர் பாடி அதுல சாட்சி யாராவது இருக்கு. இருக்காங்களா? இல்ல சார். நான்சென்ஸ். அவ்வளவு பெரிய பாடி இந்த சின்ன சூட்கேஸ்லயா? சார், கர்ண கொடூரமான கொலை. வெறி பிடிச்ச ஒருத்தனாலதான் இந்த மாதிரி கொலை பண்ண முடியும். கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்கானுங்க. இங்க இருங்க. டகுடுவ கூப்பிடுங்க. என்ன? அது வரைக்கும் உள்ள பாரு. ஏய், போங்கடா, தள்ளுங்கடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஏரியாக்குள்ளார வருவ? அநியாயமா செத்து தொலைக்க போறடா. உள்ள போய் உன்னோட பாஸ் கிட்ட இத சொல்லு. உனக்காக தான் போய் வெயிட் தொலை. பண்றாருன்னு. எல்லா வழியும் மூடுங்க. இங்க இருக்கிற ஒருத்தவன் கூட வெளியில போகவே கூடாது. எல்லா கதவையும் மூடுங்க. சரி பாஸ்.
யாரு பாஸ்னு இப்ப தெரிஞ்சிடும்டா. கதவை மூடுங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மும்பைய உன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைக்கிறியா? சொல்லு. ஏய் பரதேசி பயலே, சொல்றா. இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் நீதானடா. இதனாலதான் ராதே உன்னை வலை போட்டு தேடிட்டு இருக்காரா? உன்னோட ஏரியாவுல மில், ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட், பப் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இப்ப என்னோடது. என்ன உயிர் பிச்சை தரேன், ஓடி போயிடு. என்னையும் என்னோட ஆளுங்களை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. உன்னை என்ன பண்றேன் பாருடா. உங்க ஆளுங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஹேய், ஏய் பசங்களா, பாஸ் எல்லாரையும் கொன்னுடுங்க. எல்லாருமே செத்து போயிட்டாங்க பாஸ். சியாமல்ல, எல்லாத்தையும் 2 நாள்ல விக்கணும். புரியுதா? புரியுது. புரியுதா காளியா? ஆமா. அவன் செத்துட்டான். வா. இது மாதிரிதான். சூப்பர், இப்படிதான் பண்ணணும் மன்சூர். நல்லா பண்ண. சாரி, இங்க இப்படித்தான் அடிக்கடி பவர் கட் ஆகும். என்ன பண்ணற? என்ன விடு. வேணாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விடு மன்சூர். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு மன்சூர். சூப்பர் போலே, சமத்து பையன். நான் மெர்சல் ஆயிட்டேன். தேங்க்யூ. இப்படியே தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் முன்னுக்கு வருவ. எத்தனை ரவுண்ட் பண்ணுவ? அது வந்து 7. அப்படியா? 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்த 7 ரவுண்டு. என்ன டயட் ஃபாலோ பண்ணற? முட்டை. எத்தனை எடுப்ப? 2. செம. அப்புறம் ஜிம். என்ன? ஓ, 2 மணி நேரம். 2 மணி நேரமா? சரி சரி, வா போலாம். போலாம். பாய், பார்க்கலாம். ஹலோ. என்ன சொல்லு. என்ன இது? தகவல் படி கொலபா பிடி கிளப்புக்கு இந்த 3 பேரும் வர சான்ஸ் இருக்கு. 7 மணிக்கு சந்திக்க போறாங்களாம் சார். இது உறுதியான தகவல். उसने भी दिल मांगा, उसने भी दिल मांगा, इसने भी दिल मांगा, उसने भी दिल मांगा, मैंने इनकार किया। जा परदेसी, तुझे दिल दे दिया। Undercover,
लोगों के कहने से हमको क्या लेना है, परवाह करे क्यों किसी की। बदनाम होते हैं हम, तुम तो हो जाए डर के मोहब्बत नहीं की। सच बोलो खुदा कसम, लुट गए मिट गए सनम, तेरी गली आए जब से हम। आना जाना तेरी गली रोजाना, टूटे ना ये याराना। उसने भी दिल मांगा, उसने भी दिल मांगा, मैंने इनकार किया। जा परदेसी, तुझे दिल दे दिया। ऑफर कई आए पर हमने ठुकराए, सोचा रहेंगे क्या वारे। क्यों ना कोई भाया, अब ये समझ आया, इस दिल पे हक था तेरा रे। सच बोलो खुदा कसम, लुट गए मिट गए सनम, तेरी गली आए जब से हम। आना जाना तेरी गली रोजाना, टूटे ना ये याराना। उसने भी दिल मांगा, उसने भी दिल मांगा, मैंने इनकार किया। जा परदेसी, तुझे दिल दे दिया। तुझे दिल दे दिया। ராணா என்ன பண்றது, நான் போலீஸ் ஆச்சே, உன்னை படிக்கணுமே. என்ன பண்றது, நானும் கிரிமினல் ஆச்சே, உன்னை கொல்லணும். இன்னைக்கு வெளியே போயிடு.
ராணா ராணா போகலாம் போலாம் போலாம். சீக்கிரம் இங்க இருந்து போகலாம். நீ பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ராணா, வெளியே நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எங்கேயும் போக முடியாது. இது எல்லாமே ராதேவால தான். ராதே அவனோட கூட்டத்தையும் கொன்னே ஆகணும். அத பாத்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் நேரம் அமையணும்ல. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க போதும். சார், எனக்கு வேலை பிடிக்கல. ஏன்? பயமா இருக்கு சார். என்னைக்காச்சும் கற்பாம்பூச்சி பல்லி பார்த்து பயந்துருக்கியா? நான் பயப்படுவேன். அதுக்காக போலீஸ் வேலையே விட முடியுமா என்ன? நீ பயம்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சா அது உன் பின்னாடியே துரத்தி வரும். கண்டிப்பா உன்னை விடாது. திரும்பி அத ஒரே ஒரு பார்வை பார்த்து அத ஓட விட்டேன்னு வையேன், பயத்துக்கு முன்ன பின்ன என்ன இருக்குன்னு தெரியுமா? பயத்துக்கு பின்னாடி இருக்கிறது சாவு, பயத்துக்கு முன்னாடி இருக்கிறது வாழ்வு. பயம் இல்லாம வாழ பழகிக்க. இது வீரத்துக்கு அடையாளமே ஒழிய கோழைத்தனம் இல்லை. உன் பசங்களுக்கு இந்த வீர கதையை ஒரு நாள் சொல்லி கொடு. இங்க வா. பயத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வருது. Shut up. ரொம்ப ஓவரா பேசாத. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. நில்லு. உன் மேல சம காண்டுல இருக்க. ரொம்பவே நல்ல பையன் போலு. கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமா சொல்லணும்னா போலீஸ் வேலைக்கு நீ செட்டே ஆக மாட்ட. என்னோட அண்ணனை பார்த்தேல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்மார்ட்டா தைரியமா இருக்காரு. உன்னை பாரு, உன்னோட கைய பாரு. ஓ, ஐ எம் சாரி. என்னாச்சு? இப்ப ஓகேவா? தேங்க்யூ. என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுற? ஏன்னா உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். ஆனா அந்த ஐ லவ் யூவை எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கும் தான் ஐ லவ் யூ சொல்லணும். ஆனா எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. இதுல என்ன பிரச்சனை? சொல்ல வேண்டியது. ஐ லவ் யூ. நானும் தான். ஐ லவ் யூ. ஹலோ சார். ஐ லவ் யூ டூ. சார் அழிச்சிடுறேன். அதனாலதான் ஐ லவ் யூ. உன் கண்ணத்தை காட்டு. நீ ரொம்பவே நல்லவன். எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஐ லவ் யூ. அட விடுங்க சார், எல்லாம் முடிஞ்சு ஐ போச்சு, லவ் யூ விடுங்க. டூ. அதனாலதான் ஐ லவ் யூ. உன் கண்ணத்தை காட்டு. ஐ லவ் யூ. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு பிடிக்கல சார். ஐஸ் வைக்கிறியா? ஐயோ என்னோட முதுகு. அண்ணா, அண்ணா, என்ன பண்றீங்க? என்னோட சாக்லேட் பாய உங்களை மாதிரி மாத்த ட்ரை பண்றீங்களா? வாங்க போய் தூங்குங்க. வாங்க வாங்க. சாக்லேட். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நல்ல பையன். வாங்க. சூப்பர் செலக்ஷன் தங்கச்சி. ஐ லவ் யூ. வாங்கண்ணா. அவனுக்கும் சேர்த்துதான். அவனையும் பிடிச்சிருக்கு. உன்னோட சூடுகளை விட்டுட்டு போக மறந்துடாத. எல்லாம் உன் ஆசீர்வாதம்.
போலே போலே என்னது நின்னுகிட்டே தூங்கிட்டானே? அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ண? சொல்லு சார். மான்சூர் இங்க தான் இருக்கான், இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். நீ போலாம். தேங்க்யூ சார். என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் கூட படுத்து எல்லாத்தையும் அனுபவிக்க நினைச்சியா? இனிமே வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். அவன் என்ன மோசம் பண்ணப்ப இந்த வீராப்பு எங்க இருந்துச்சு? ஒரு கோழ மாதிரி வெளியே தானே நின்னுட்டு இருந்த, வந்து காப்பாத்தி இருக்கலாம்ல. என்னடி சொன்ன? அடிக்கணும் அடி, ஒண்ணும் புதுசு இல்லையே. ஆனா அந்த ராணா மேல கைய வைக்கவே மாட்டேங்கிற. என்ன கொல்லணுமா? கொல்லு. யாரா அது? என்ன சத்தம் அங்க? உன் வேலைய பாரு. அதத்தான் பண்ணறேன். அவனுக்கு நான் காட்டுறேன். என்ன? ஹேய், ராணா எங்கன்னு சொல்லிட்டானா? அவனை தூக்கி மிதிங்க. தெரியுதுன்னு சொன்னல. கிளப்புக்கு கூட்டிட்டு போங்க. சார், இது எங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். போக சொல்லி சிக்னலும் கொடுத்துட்டேன். ஆனா அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனா என்ன கொன்னுடுங்க சார். ஏய் சிண்டு, அரிசி மூட்டை மாதிரி தூக்கிட்டு போறான். குட் நைட் சார். எனக்கு தெரியாது. ராணா யாருன்னு கூட தெரியாது. நஸ்ரீன் ஹெல்ப் கேட்டு கால் பண்ணா. பணத்துக்காக எங்க அண்ணன் திலாவரை நான் தான் கொன்னேன். பரதேசி நாய் ராணா நஸ்ரீன ராணாவை நான் கொல்லணும். ராணா எங்க இருக்கான்னு மட்டும் சொன்னா போதும். இது டகுடுவோட மும்பை நகரம். பரதேசி நாய்ங்களா? யார் இத பண்ணது? டகுடுவும் அவனோட ஆளுங்களும் தான் இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டாகுடு செத்துட்டான். லோட்டா இரு. லோட்டா அவனை இரு. கொன்னாதான் நிம்மதி. அமைதியா இருக்க சொன்னல. போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்ற கேளு. போகாத. போலீஸ் அங்க இருப்பாங்க. ராணா ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. வாங்கடா. அவங்க பாத்துக்காங்க, நம்ம போலாம் வாங்கடா. எங்க பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வைங்க. வேலையை முடிச்சிட்டு சொல்றேன். லோட்டாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கடா. டகு அவனோட ஆளுங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க நம்மள. ஒருத்தனையும் சும்மா விடாத சொல்லிட்டேன்.
பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மாவுக்கு 80 வயசாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவனை புடி. என்ன நடக்குது இங்க? போலாம், என்ன பண்றீங்க? அந்த நாயை விடாதீங்கடா. அவனை பிடி. சும்மா நின்னுட்டு இருக்காம அவனை புடிடா, அவனை புடி. ஓட பாக்குறியா? நில்டா. மத்தவங்க எல்லாம் எங்க எங்க போனாங்க? நாசமா போறவனே, அட நாசமா போறவனே. அட நாசமா போனவனே. மும்பை யாருக்கு சொந்தன்னு இப்ப காட்டுறேன்டா. ஏண்டா ஒன்ன போலீஸ் அராஜகம் ஒழிக, ஒழிக, ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக, ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக, ஒழிக, ஒழிக. போலீஸ் ஒழிக, அராஜகம் ஒழிக. ஒழிக, ஒழிக. நான் இருந்திருக்கணும். பகை வச்சு கொன்னதே இல்ல. வீடியோ கேம்ஸ்ல ஜாலியா இருந்திருக்கோம். ராணா எங்க இருக்கான் சொல்லு. ராணா எங்க இருக்கான்னு சொல்லணுமா? சார் நாக்க, சார் அவன் நாக்கு அவனே கடிச்சுக்கிறான் சார். பேப்பர் வெயிட் கொடுங்க. ஹேய், நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன்ல. கமிஷனருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப பூனை மாதிரி அமைதியா இரு. மேல இருந்து ரொம்பவே பிரஷர் கொடுக்கறாங்க. என்ன இழவுதான் நடக்குது? உங்களுக்கு புரியாது சார், இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. பாய் என்ன தயவு சொல்ற? செஞ்சு நான் சொல்றபடி தான் இவங்க கேக்குறாங்க. என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. மன்னிச்சிருங்க சார். சரி விடுங்க. சார், என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கால். அவினாஷ் உங்க மேலயும் ராதே மேலயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது தப்புன்னு இப்பதான் புரியுது. சரியோ தப்போ உங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். சார், எங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்கு சார். ஆமா, அதுக்காக மனுஷங்க சாகறத பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லனா அவங்க சரண்டர் ஆகிற வரைக்கும் இருக்கணுமா என்ன? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால இந்த கேஸ ஏசிபி அர்ஜுன் கிட்ட கொடுக்கறேன். இன்னும் 3 நாள்ல ரிப்போர்ட் கைக்கு வந்தாகணும். புரிஞ்சுதா? சார், 80% சாக்கடையை கிளீன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ராணா. அவன் ஒரு பெரிய போதைப் பொருள் டீலர். உன்ன ரெஸ்டாரண்ட் பாத்ரூம்ல வச்சு செஞ்சானே அவன் தானே? ஆமாடா, அடிச்சேன், செமையா அடிச்சேன். இப்போ உன்னோட நிலைமை என்ன நடக்குதுங்க அவினாஷ்? இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பொறுப்பை இவங்கிட்டே கொடுத்துருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு பொறுக்கி அவினாஷ். ராதே மூடிட்டு போ. ஒண்ணும் பேசாத ராதே. சார், நாளைக்கு காலையில இந்த கேஸோட ஃபைல் அது சம்பந்தமா எல்லாமே ஏசிபி அர்ஜுன் ஆபீஸ்ல இருக்கு. காலையில உங்க கைக்கு வந்துடும். தேங்க்யூ சார். ராதே, நேரா போகாம ஏன் வண்டியை திருப்புற? உங்களுக்கு ஒண்ணு காட்டணும்.
அவன் பேர் த்ருவ். 17 வயசு தான் ஆகுது. இன்டர் காலேஜ் 800 மீட்டர் ரன்னிங் சாம்பியன். அளவுக்கு அதிகமான போதையால சுயநலவே எழுதிட்டான். கீழே விழுந்து கை கால் முடியாம இருக்கான் இப்போ. ஹாய் அண்ணா, இத பாருங்க. இவ பேர் பலக். 16 வயசு தான் ஆகுது. போதை மருந்தால தன்னையை எரிக்க முயற்சி பண்ணியிருக்கா. அஜய், மாத்திரை சாப்பிட அடம் பிடிக்காத அஜய். அஜய் இவன் பேரு. ஸ்கூல் டாப்பர். போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு அவங்க அப்பாவையே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டான். அஜய், மாத்திரை எடுத்துக்கோ. அஜய் அஜய் அஜய், மாத்திரை சாப்பிடுப்பா. இதுதான் எங்க எதிர்காலம். இவங்க காப்பாத்துறது நம்ம கடமை தானே சார். இந்த கேஸ ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ்காரர்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? சார் சார் சார், என்னால முடியல சார். ஒரே ஒரே ஒரு ஊசி மட்டும் தான் கொடுங்க சார். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார். ராதே அவ அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னால அமைதியா முடியல இருக்கணும். அண்ணா. அமைதியா இரு. சத்தியமா எல்லாம் என்னால சரியா முடியல அண்ணா. ஒரே ஒரு ஊசி மட்டும் கொடுங்க அண்ணா. என்னால தாங்க முடியல அண்ணா. ஒரே ஒரு ஊசி மட்டும் தாங்க. இது உங்க தங்கச்சிக்கு நடந்தா என்ன சார் பண்ணுவீங்க? இவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? இவன் எங்க கஸ்டடியில இருக்க ஆளு. இன்னும் ஆர்டர் கொடுக்கலையே. எல்லா ஃபார்முலாட்டியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு. அவனை போக விடுறாதே. அவங்க கிட்ட ஆர்டர் இருக்கு. உன்னாலதான்டா சின்ன பசங்க எல்லாம் செத்து போறாங்க. ராணா எங்க இருக்கான்னு சொல்லு. உன்னோட தண்டனை காலத்தை குறைக்கலாம். சும்மா நிக்காம என்ன ஏதாவது நடக்குதுங்க? பண்ணுங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க நிறுத்துங்க. சார். அவனை போக விடுங்க, போக விடுங்க. உள்ள போ. புதுசா வந்திருக்க ஆபீசர் ராதே உயிரை வாங்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தூக்கு தண்டனை தான். வக்கீல வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. பணம் கொட்டி கடந்தா அது எங்களுக்கு தருது. என்ன இது? ஒரு சாம்பிள் போதை மருந்து புடிச்ச இடத்துல இருந்து எடுத்தது. எதுக்கு பாக்கெட்ல வச்சிருக்க? ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். இது வெறும் சாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 100 கிலோ இருக்கு. பழைய ஆளுங்க இப்போ இல்ல. புதுசா ஒருத்தனை தேடணும். உன்னை நம்பி ஒரு பிளாட் கூட பேசி வச்சிருக்கேன். அவசரப்பட்டு ஒண்ணும் பண்ணிடாத. மும்பை கண்டிஷன் மோசமா நான் இருக்கு. வேணும்னா உதவி பண்ணட்டா? நீயா? என்னோட கெத்து உங்களுக்கு புரியல. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. வெளியே வா. நீ போ. போயிடு. வண்டி போயிடுச்சு. நம்பர் கொடு. இங்க இருக்கு நம்பர். மறக்காம கால் பண்ணிடு. இங்க இருக்கு சாம்பிள். சீக்கிரம் கால் பண்ணு. ஓடி சீக்கிரமா போலாம். டாக்ஸி. சீக்கிரம் சீக்கிரம். பக்கா வேலை முடிஞ்சது. சாப்பாடு செம்மையா இருக்கு. நீ சாப்பிடலையா? உன்னை போக விட்டாங்களா? கேஸ் புது ஆபீசர் கை மாறிடுச்சு. அவன் தான் என்ன வெளியே விட்டான். அந்த புது ஆபீசர் உன்கிட்ட போதை மருந்த பத்தி ஏன் பேசணும்? அவங்களுக்கு ஆள் கிடைக்கல. என்கிட்ட கேட்டாங்க. நிஜமான ஆளுங்க தானா? பக்கா ஆளுங்க. ஆனாலும் ராதே அளவுக்கு மோசம் இல்ல. அவங்க கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. அவனை வச்சு நாம நல்ல காசு பார்க்கலாம். என்ன முட்டாள்னு நினைச்சியா? வா. இந்த இருக்கு சாம்பிள். மில்லியன் கணக்கு சரக்கு இருக்கு. ஆனா எங்க உதவி இல்லாம அவங்களால பண்ண முடியாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் டீல முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஜாக்கிரதையா இருங்க. எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும் சார். போன் சார். யார் கூப்பிடுறது? இங்க இருக்கு. அவன்தான். ஸ்பீக்கர். ஹலோ ஹலோ. ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். எங்க எப்போன்னு சொல்லு. ஷைனா கார்டன் 5 மணிக்கு வர சொல்லு.
சைனா கார்டன் 5 மணிக்கு. அவங்க பதட்டம் புரியுது. உங்க காலியா நடங்குது. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணா போதும். நைக்கி சொல்லுங்க சார். போய் செக் பண்ணி பாரு. அவங்க காரா கூட இருக்கலாம். சார் அவங்களோடது தான். வந்துட்டாங்க சார். எல்லாரும் போயிடுங்க. போயிடுங்க. அந்த கிளாஸ் எடுத்துட்டு போ. அவங்க வராங்க. ஹோட்டல் கேட் வழியா வந்துட்டு இருக்காங்க. லிஃப்ட்ல இருக்காங்க. அல்லு உடுதுப்பா. ரொம்ப பேர் இருக்காங்க. இது எங்க டீம். பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்க. அட அப்படின்னா நம்ம ஆளுங்கன்னு சொல்லு. உன்னை அரெஸ்ட் பண்றேன். சேந்திரே, ராணா எங்க இருக்கான்? ராணா எங்கேயாச்சும் இருந்து தன்னால பாடிட்டு இருப்பான். ஒன்னும் பிரச்சனையே இல்ல பேபி, வா என் கூட. தேவாப்பா, எவ்வளவு தூரம்? உன் போனை கொடு. சார் ஜெய் சிவசங்கரா, ஜெய் சிவா. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ராணா தீவில் இருக்கிற தீவ் பப்ல தான் இருக்கான். இப்பவே போங்க. இந்த மெசேஜை யார் அனுப்புனது? வாங்க, ராணா இங்கதான் இருக்கான். பசங்களை கூப்பிடுங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. எதுக்கு கதவை பிடிச்சிட்டு இருக்க? வண்டியில ஏறு. ஒண்ணு வா போலாம். அவனை தப்பிக்க விடக்கூடாது. என்னோட ஷூ இரு, நானும் வரேன். டேய், இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடலாம். இது நான் பண்ற சத்தியம். இந்தாங்க உங்க பாஸ்போர்ட். உங்க gift கூட ரெடியா இருக்கு. அன்னைக்கு இதை நீங்க வாங்கி இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. பரதேசி நாய் ராஸ்கல், நல்லா இருப்பியா? இப்ப புரியுதா ஏன் வாய மூடி இருக்கோம்னு? அதுவும் சரிதான். நான் ரொம்பவே நல்லவன். ராதேவோட டெட் பாடியை கட்டிட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஏய் ராணா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. எப்படி கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளுங்களை ஹோட்டல் அடிச்சு கொண்டு இருப்ப. அவனை விட மாட்டேன். கொல்லுங்க அவனை. ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க. ஹலோ, ராங் நம்பர். நான் இருக்கிற இடம் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? தெரியலையே. அப்படியா?
அவனை கொல்லுங்க. உன்னை யார் அனுப்புனது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சார், இதுல சம்பந்தப்பட வேணாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். இப்ப கூட கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தவங்க ராணா இருக்கிற இடத்த எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவனை பழி வாங்கணும்னு தோணுச்சு. ஒரு எமோஷன்ல இங்க வந்துட்டேன். இப்படி ஆகி போச்சு. அட கூமுட்டை, உன்னை ஒரு சாக்லேட் பாய்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்க. சூப்பரா புழுகி இருக்கல. Can I win? नचले नचले अरमान मचले अरे दाई 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 दे दे मुझे प्यार दे अरे दाई 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 दे बेबी प्यार दे अरे दाई 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 या हम तुझसे ले ले सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार ओ छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार डिस्को आई डांस करने get on to the dance floor वॉल्यूम थोड़ा लाउड करके नाचेंगे सब मोर dance with me एक बार फिर तू बोलेगा once more romance is just in the air so थोड़ा सा come close ले 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 baby ले ले बेबी मेरा प्यार ले 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 baby ले ले बेबी मेरा प्यार ले 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 baby ले 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 सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार ओ छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार Can I win? बेबी तेरी आंख में मुझको कर ले फ्रेम तू ग्रूव करे हम साथ में मैं हूँ तेरा मैन ये never ending रात में करता है नौकरी बात तू इतना cute करते तू मैं हो गई तेरी fan ले 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 baby मेरा प्यार ले 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 baby मेरा प्यार ले 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 सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार ओ छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार सिटी मार ओ छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार छप्पी मार இன்னைக்கு ஹோம் packet மினிஸ்டர் எடு. சட்டமன்ற உறுப்பினர்களோட விவசாய பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் வித்துடு சரியா?
ஒரு பாக்கெட் கூட மிச்ச கூடாது, சரியா? முக்கிய செய்தி, திவ் பார்ல பட்ட பகல்ல 2 கும்பலுக்கு இடையில துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கு. இதுல புகழ்பெற்ற ஹோட்டல் நிர்வாகி விபுல் ஷா இறந்து போயிருக்காரு. நமக்கு கிடைச்ச தகவல் படி போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ராணா தலைமறைவாகிவிட்டான். நீங்க எல்லாம் ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், சார். நீங்க எல்லாம் சோஷியல் மீடியால இருக்கீங்களா? ஆமா சார். இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியும் சார். போதைப் பொருள் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சார். மாணவர்கள் மற்றும் இளைஞர் பலம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். அப்படின்னா அந்த பலத்தை எப்ப பயன்படுத்துவீங்க ஒரு மாற்றம் கொண்டு வர? எங்களோட தோல்விதான் உங்களை பலவீனப்படுத்துது. எங்களுக்கு உதவி பண்ணனா நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். சார், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கறது ஆபத்துல முடிஞ்சிடாதா? ஏதாச்சும் ஆபத்து வராது. பயந்துகிட்டே வாழறத விட ஏதாச்சும் பண்ணிட்டு சாகலாம் சார். நாங்க ஹெல்ப் பண்றோம் சார். ஆமா சார். ஆனா எப்படி சார்? சார் இப்படியா? போதை பொருள் பிரச்சனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படியே தான். கண்டிப்பா சார், நாங்க பண்ணறோம். போங்க. இந்த டீ கடை காலேஜுக்கு பின்னாடி இருக்கு. ரெண்டு பாக்கெட் கொடு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண டைம் எடுக்கும் சார். கூண்டோட பிடிச்சிடலாம் அவங்கள. சார் என்ன? போங்க. எல்லா சார்க்கையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஹலோ சார், நான் உங்க பின்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. இப்ப எங்க இருக்க? லொகேஷன் அனுப்புறேன் சார். अपने अंदर के विजेता को पहचाने, अपने अंदर के हुनर को पहचाने। बैटमास्टर कैसीनो और स्पोर्ट्स बुक है। बैटमास्टर कैसीनो और स्पोर्ट्स बुक है ऑनलाइन 24 घंटे व 7 दिन, अनगिनत कैसीनो गेम्स, शानदार स्पोर्ट्स बुक, जीत के लिए अनगिनत अवसर, रियल कैश। अभी साइन अप करें और अपनी पहली जमा राशि पर 100% या अधिकतम 20,000 रुपए तक प्राप्त करें। போலீஸ் வெளியே வா. இந்த ராஸ்கல்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. சரி சார். ஓகே தானே? இல்ல வா போலாம்.
அடச்சே. ரெஸ்டாரண்ட் முடியாச்சு. தண்ணி. போன். அங்க ராணா, ஹெலிகாப்டர் தயாரா இருக்கட்டும். நான் என்னோட டீமை நாளைக்கு காலையில கூட்டிட்டு வந்துடுறேன். போலீஸ் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இல்ல, என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. புதிய நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். நாளைக்கு காலையில ஃபேஸ்ல பார்க்கலாம். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருப்பான். நீங்க 2 பேரும் அங்க பாருங்க, நான் இங்க பாத்துட்டு வரேன். சரி சார். என்ன? ஹலோ, நான் வந்துட்டேன். எங்க இருக்க? சார், ஒரு முக்கியமான டிப் கிடைச்சிருக்கு. என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ எங்க இருக்க? ராணாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். வாங்க. நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். அந்த பேக்கை கொடு. வேணாம். அசான், அசான், ஏய் அசான். ஓகே தானே? நாளைக்கு ஒரு நாளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு புதுசா விடிய போகுது. நான் நகரத்தை தூய்மைப்படுத்திடுவேன். சுத்தமான இந்தியா. ஜெய் ஹிந்த். வாங்க வாங்க வாங்க. அவனை கூட்டிட்டு வாங்க. ஏய், ஞாபகம் இருக்கா? பை ஷாப்புக்கு எதிர்க்க. ஆமா சார், போலாம். போலாம் போலாம். விடுதலை. வாங்க போலாம். சார்,
நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மச்சான், நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன். ஆமா ஆமா நீங்க தான். என் தங்கச்சி கிட்ட சொல்லு உன் உயிரை காப்பாத்திருக்கேன்னு. எனக்கு சப்போர்ட் பண்ணு மச்சான். அந்த வீடியோ delete பண்ணியா? பண்ணிட்டேன். जीना कुआरा नहीं मांगता, पैसा तुम्हारा नहीं मांगता। जिंदगी जिली है मैंने अपनी ही शर्तों पे, बोल बचन साला अब उन किसी का नहीं मानता। कुड़ियाँ भी मुड़ के दोबारा देखे मैं ऐसा हूँ नजारा। जिस भी गली से जाऊँ भीड़ लग जाए, मेरे घर का पता तो यहाँ बच्चा बच्चा जानता। Bad luck if you wanna take me granted, don't judge मेरा current high voltage। तुमसे मोहब्बत थोड़ी ज्यादा मुझे wanted। राधे 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 राधे। Downtown in the city I'm a wanted, सारे लोग साला बोले मुझे wanted। तुमसे मोहब्बत थोड़ी ज्यादा मुझे wanted। राधे 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 राधे।
city, I'm a wanted. सारे लोग साला बोले मुझे wanted. दिल से मोहब्बत थोड़ी ज्यादा मुझे wanted. राधे 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 downtown in the city, I'm a wanted. सारे लोग साला बोले मुझे wanted. दिल से मोहब्बत थोड़ी ज्यादा मुझे wanted. राधे 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 राधे